ஒரு பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு லோட்டஸ் பாண்டோ ஒரு லில்லி பாண்டிலோ நிறைய எறும்பு கூட்டங்களாக வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. 1, 2 அது வந்து அந்த தண்டு வழியாக மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. ஒன்று முதல்ல வந்தது, அந்த முக்கு வரைக்கும் வந்தோடனே திருப்புன்னு காணாமல் போயிடுச்சு. அது வந்து ஒன்றும் புரியவே இல்லை. அதில் ஒருத்தவங்க தைரியமாக போகும்போது அந்த தண்டோடைய முக்குக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா அதுவும் காணாமல் போயிடுச்சு. நமக்கு முன்னாடி போன வந்து காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகுது. அப்புறம் எல்லாரும் கீழே வந்து அவங்க வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனில் வந்து இறங்கி ஒரு பிளான் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஒரு 4-5 பேர் வந்து சேர்ந்துப்போம். சேர்ந்துட்டு இது அந்த முக்கு வரைக்கும் ரொம்ப கிட்ட போக வேணாம், கொஞ்சம் முன்னாடியே நின்றுட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அங்கே இருக்கிறாங்க, ஏற்கனவே போனவங்க அங்கே வந்து கண்ணுக்கு தெரியுறாங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்த்து அவங்கள வந்து உள்ளே வந்து இழுத்துக்கலாம். அதுக்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. அதை சுற்றி என்னென்னவோ வந்து நடக்க ஆரம்பிக்குது. அந்த இலையில் அது வந்து மூடப்பட்டுருது. அதுக்கப்புறம் அது வந்து அதால் வந்து அவுட் ஆஃப் த கண்ட்ரோல், அதுக்கே என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாத அளவில் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து அதை சுற்றி நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு காலகட்டமாகுது, கொஞ்ச நாள் ஆகுது, என்ன நடக்குதுன்னு தெரியாத திடுதுப்புன்னு பார்த்தா அது வெளியில் வந்து பறக்கிறதுக்கான சூழலில் அது வெளியில் வருது. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸுன்றது கட்டாயமாக இருக்குது. அது வந்து வெறும் ஒரு பூச்சிகளுக்கு தான், ஒரு எறும்புகளுக்கு தான் அப்படின்றதே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸும் அவங்களுடைய ஒரு நிலையிலேருந்து அவங்க அடுத்த ஒரு மேல் நோக்கி வளர்ச்சி நிலைக்கு போகணும் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ் அவங்களுக்காக காத்துட்ருக்கு. மிராக்கிள்ஸ் வித் ஸ்ரீ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி பேசுகிறேன். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன ஒரு கதை பார்க்க போகிறோன்னா, ஒரு பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு லோட்டஸ் பாண்டோ ஒரு லில்லி பாண்டிலோ நிறைய எறும்பு கூட்டங்களாக வந்து இருந்துகிட்டே இருந்திருக்கு. அப்போ அந்த பாண்டில் வந்து எறும்பு கூட்டங்கள் வந்து உள்ளே இருந்துகிட்டே இருக்கும்போது அவங்க வந்து எல்லாருமே சேர்ந்து ஒரு டைமில் வந்து அந்த பாண்டில் இருந்து இந்த லோட்டஸோட லீஃப் வரும் இல்லையா, அந்த லில்லி பாண்டோ இல்லை லோட்டஸ் பாண்ட்லேயோ வந்து அந்த அடியிலேருந்து ஒரு லீஃப் மாதிரி வரும்போது அந்த தண்டு சொல்லுவாங்கள்ல, அந்த தண்டுலேருந்து தானே மேலே வந்து நம்ம பாண்டில் லீஃப் பார்க்குறோம். இப்போ இந்த எறும்பு கூட்டங்கள்லாம் உள்ளே வந்து நிறைய இருந்துகிட்டே இருக்கும்போது 1, 2 அது வந்து அந்த தண்டு வழியாக மேலே வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே மேலே வர வர என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று முதல்ல வந்தது, அந்த முக்கு வரைக்கும் வந்தோடனே திருப்புன்னு காணாமல் போயிடுச்சு. அது வந்து ஒன்றும் புரியவே இல்லை. அடுத்தது இந்த மாதிரி இது எல்லாருமே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கீழே வந்து இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஃபேமிலியாக கூட்டமாக இருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்க வந்து பார்க்குறாங்க, இது என்னது இது, இந்த ஒரு எறும்பு போச்சே, அது எங்கே போச்சே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தேடிட்டுருக்காங்க. அதை தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எறும்பும் சரி நான் இங்கே தான் இருந்திருப்பான், நான் வந்து போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து போகுது. அந்த தண்டோடைய இதில் ஏறி போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போனோடனே அந்த தண்டோடைய முக்குக்கு வந்தோடனே அதுவும் காணாமல் போயிடுது. அப்போ இதுவும் வந்து காணாமல் போயிட்டுன்றது அது அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2-3 இது காணாமல் போயிடுச்சு அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே இல்லை. அவங்களுடைய கூட்டத்தில் வந்து அதை வந்து கண்டுபிடிக்கவே முடியாத இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற ஒரு 4-5 பேர் இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சரி பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அவங்களும் வந்து சரி இதில் வந்து ஏறி போகலாம் அப்படின்னு போகிறாங்க. அதில் ஒருத்தவங்க தைரியமாக போகும்போது அந்த தண்டோடைய முக்குக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா அதுவும் காணாமல் போயிடுச்சு. இது மாதிரி காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது 2-3 தொடர்ந்து போன இதில் வந்து நமக்கு முன்னாடி போன வந்து காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகுது. அப்புறம் எல்லாரும் கீழே வந்து அவங்க வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனில் வந்து இறங்கி என்ன நடக்குது, இது ஏன் இது மாதிரி வந்து காணாமல் போயிடுறாங்க, நம்மளுடைய கூட்டத்திலேயே வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க எல்லாமே வந்து திருப்புன்னு அங்கே தண்டில் ஏறி போகிறாங்க, அப்புறம் காணாமல் போயிடுறாங்க, எங்கே போனாங்கன்னே தெரியல, அவங்களுக்கு என்ன நடந்ததுனே தெரியல, அவங்களுக்கு ஏதோ ஆபத்தாயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து பயந்துட்டுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆபத்தாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க பயந்துகிட்டே இருக்கும்போது
சரி அப்படி வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஒரு 4-5 பேர் வந்து சேர்ந்துப்போம். சேர்ந்துட்டு இது அந்த முக்கு வரைக்கும் ரொம்ப கிட்ட போக வேணாம். கொஞ்சம் முன்னாடியே நின்னுட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அங்கே இருக்கிறாங்க, ஏற்கனவே போனவங்க அங்கே வந்து கண்ணுக்கு தெரியிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாரும் சேர்த்து அவங்கள வந்து உள்ளே வந்து இழுத்துக்கலாம். அப்போ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசிக்கிறாங்க. இதுலேருந்து அவங்க அதே மாதிரி இவங்க பேசிட்டு இதெல்லாம் பிளான் பண்ணி டிசைட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி தண்டுக்கு ரொம்ப முக்குக்கு போகாது கொஞ்சம் முன்னாடியே வந்து நின்றுக்கிறாங்க, ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இவங்க வந்து மேலே பார்க்குறாங்க, இவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று இப்படி அப்படியும் போயிட்டுருக்க மாதிரி வந்து மட்டும் தெரியுது. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே கண்டுபிடிக்க தெரியல. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணுறாங்க. அப்போ இந்த கூட்டத்தில் இந்த 4-5 பேர்லேயே ஒருத்தர் வந்து நான் வந்து என்ன நடக்குதுன்னு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக வந்து முன் வராங்க. அப்போ முன் வரும்போது வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போய் பார்க்குறது வந்து பிரச்சனை இல்லை, நீ போய் பார்க்கலாம், நீயும் அந்த மாதிரி காணாமல் போயிட்டேன்னா என்ன நடந்ததுன்றது எங்களுக்கு தெரியாது, நீ தான் வந்து சொல்லணும், அதுக்கு நீ வந்து தயாராக இருக்கனா நீ போ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த கூட்டத்தில் அந்த முன் வந்த எருமை வந்து ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க, என்ன நடக்குதுன்னு நாங்கள் போய் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து கட்டாயமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ரெடி ஆகிடுது போகிறதுக்கு. அப்போ சரி இவங்கெல்லாம் வந்து வழி விடுறாங்க அது போகிறதுக்கு. சரி நீ போயிட்டு வந்து எங்களுக்கு என்னவா இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவங்க டிசைட் பண்ணிவிட்டு வந்து சொல்லுது. அப்போ சரின்னு சொல்லி இந்த முன் வந்த எறும்பு என்ன பண்ணுது அப்படின்னா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்டோடைய முக்குக்கு வந்து வந்துடுது. அந்த தண்டோடைய முக்குக்கு வந்தோடனே அது வந்து அதுக்கே என்ன நடக்குதுன்னே தெரியல, அதை சுற்றி என்னென்னவோ வந்து நடக்க ஆரம்பிக்குது. அந்த இலையில் அது வந்து மூடப்பட்டுருது. அதுக்கப்புறம் அது வந்து அதால் வந்து அவுட் ஆஃப் த கண்ட்ரோல், அதுக்கே என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியாத அளவில் ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து அதை சுற்றி நடந்துகிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு காலகட்டமாகுது, கொஞ்ச நாள் ஆகுது, என்ன நடக்குதுன்னு தெரியாது. திடுதுப்புன்னு பார்த்தா அது வெளியில் வந்து பறக்கிறதுக்கான சூழலில் அது வெளியில் வருது. அப்போ அது பறந்து வெளியில் வரும்போது தான் அதுக்கு தெரியுது அது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ்லேருந்து அது வந்து வெளியில் ஒரு ட்ராகன் ஃப்ளையாக ஆண்ட்லேருந்து ட்ராகன் ஃப்ளையாக வெளியில் வந்து வருது. அப்போ அது வந்து மேலே வந்து பறந்து வந்த பிறகு தான் அது வந்து கீழே வந்து அதுக்கு எல்லா நினைவோடு அது வந்து பார்க்குது. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த தண்டுலேயே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு தெரிஞ்சுக்கணும் ஆர்வத்தோடு அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது இந்த ட்ராகன் ஃப்ளையாக மாறி வந்த இந்த ஃப்ளைக்கு வந்து தெரியுது. இந்த ஆண்ட்டுக்கு வந்து நல்லா தெரியுது. அதுக்கு வந்து இப்போ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அதால் முடியவே இல்லை. ஏன்னா ஏன் முடியல அப்படின்னா, இப்போ இது ட்ராகன் ஃப்ளை ஆகிடுச்சு, இதால் உள்ளே போய் பேசவும் முடியாது. முதல்ல இது சொன்னாலும் அவங்க நம்பவும் மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அதோடைய ஃபேஸ் ஆஃப் லைஃப்லேருந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஃபேஸில் அதோடைய பாடியே அது வந்து மாறிடுச்சு. அதோடைய பாடியே மாறினதால இது இப்போ போய் நான் தான் உன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னாலும் அது வந்து யாருமே ஒத்துக்கவே மாட்டாங்க. இதுக்கான விஷயங்கள் வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், இதில் வாங்கன்னு சொன்னாலும் யாரும் வந்து இதை நம்பி முழுமையாக இறங்கி வரவும் மாட்டாங்க. இது மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்த எறும்புகள் முன்னாடிலாம் காணாமல் போனாங்க இல்லையா, அவங்ககிட்டலாம் போய் இது வந்து கேட்குது. இந்த மாதிரி நீங்களும் தானே இந்த மாதிரி வந்தீங்க, நீங்களாம் திடுத்துப்புன்னு வந்து காணாமல் போயிட்டீங்கன்ற பயத்தில் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு ஏதோ நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி நாங்கள் இங்கே வந்து உங்களை தேடி வரோம். இப்போ எனக்கு இந்த மாதிரி நடந்தது, நான் இப்போ எப்படி நம்ம வந்து போய் சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதே நிலைமை தான் எங்களுக்கும் நடந்தது, நாங்களும் வந்து இந்த மாதிரி வந்த உடனே ஒரு ட்ராகன் ஃப்ளையாக வந்துட்டோம், எங்களுக்கும் எப்படி உங்களுக்கு வந்து சொல்கிறதுன்னு தெரியல, நீங்களாம் இந்த மாதிரி முன்னேறி வந்த பிறகு தான் நீங்கள் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ்க்குள்ளே வரும்போது தான் உங்களுக்கே இந்த விஷயம் தெரியுது. இப்போ போய் ஏன் சொல்ல முடியல அப்படின்னு கேட்டால் உன்னாலேயும் வந்து சொல்கிறதுக்கு முடியாத தவிக்கிற இல்லையா, அப்போ அது மாதிரி தான் நாங்களும் இங்கே வந்து தவிச்சிட்டு இருந்தோம், இப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு கூட்டங்கள்லாம் ட்ராகன் ஃப்ளையாக மாறின கூட்டமாக இருக்கும்போது வந்து சொல்கிறாங்க. இப்போ இது வந்து நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து நாங்கள் பார்க்குறேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸே நான் இப்போ இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அது வந்து எப்படி உங்களுக்கு தெரியப்படுத்துதுன்னு தெரியாது. அதோடைய கண்கள்லேருந்து அது அழுது அது கண்ணீராக வெளியில் வந்து அது வழியாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கண்ணீரை வந்து சிந்துது. அப்போவும் பார்த்தீங்கன்னா அது தண்ணிக்குள்ளே இருக்கிற எறும்புகளுக்கு ஏதோ ட்ராப்பாக வந்து மழை தான் கொட்டுதோ அப்படின்னு சொல்லி அவங்க அதை அப்படி நினச்சிக்கிறாங்களே தவிர அவங்களும் என்ன நினச்சிக்கிறாங்க, தன்னுடைய நண்பனையும் வந்து இழந்துட்டதோ, அப்படி நண்பனும் நம்மளை வந்து சீட் பண்ணிட்டான், இல்லை நண்பனும் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் எந்த ஒரு இதுலேயும் சொல்ல முடியாத ஒரு அசம்ஷன்லேயே அவங்களும் வந்து அந்த இடத்துலேருந்து அப்படியே வந்து இறங்கி போயிடுறாங்க. ஸோ இப்போ இதில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா,
ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸுன்றது கட்டாயமாக இருக்குது. அது வந்து வெறும் ஒரு பூச்சிகளுக்கு தான், ஒரு எறும்புக்கு தான் அப்படின்றதே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பளி பூச்சியாக இருந்தது வந்து அது ஒரு குக்கூனா, அதாவது அதை சுற்றியே வந்து அந்த நூல் படையை வந்து சுற்றி 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 பண்ணிட்டு பின்னல் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அது என்னவா மாறி போகுது, அது ஒரு அழகான பட்டர்ஃப்ளையாக வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஒரு எறும்புக்கு இருக்கிறது அடுத்ததாக வந்து இந்த மாதிரி ட்ராகன் ஃப்ளை ஆகிறது. ஒரு ஸ்டேஜில் இருந்தோம் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து அவங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் மாறி தான் போகிறாங்க. அதே மாதிரி தான் ஹியூமன் பீயிங்ஸும் அவங்களுடைய ஒரு நிலையிலேருந்து அவங்க அடுத்த ஒரு மேல் நோக்கி வளர்ச்சி நிலைக்கு போகணும் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ் அவங்களுக்காக காத்துட்ருக்கு. ஆனால் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸுக்குள்ளே யாருமே போகிறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியோ ஒரு தைரியமோ எடுக்காததால் அந்த ஃபேஸே வந்து யாரும் டச் பண்ணாமல் இப்படி இருக்கிற இந்த எறும்பு கூட்டங்களுக்குள்ளேயே இருக்கிற மாதிரியே அவங்களும் அந்த கூட்டத்துக்குள்ளேயே இருந்து அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. ஸோ இதிலேருந்து நம்ம வெளியில் வரணும், நம்மளுடைய க்ரோத்தோ நம்ம கேப்பபிலிட்டிஸோ இல்லை நம்மளுடைய சோல் எவால்வ்மெண்ட்டுக்கே நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் போக வேண்டியது ஒரு கட்டாயமான ஒரு மேண்டட்ரியான ஒரு விஷயம். அந்த மாதிரியான விஷயத்துக்கு போகும்போது தான் நம்மளுடைய பர்பஸோ இல்லை நம்மளுடைய சோல் எதுக்கு வந்திருக்கதோ நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். எப்படி ஒரு எறும்புலேருந்து ஒரு ட்ராகன் ஃப்ளை மாறுதோ இல்லை ஒரு கம்பளி பூச்சிலேருந்து ஒரு வந்து கொக்கோன்லேருந்து ஒரு பட்டர்ஃப்ளையாக மாறுதோ அது மாதிரி ஒரு ஹியூமன் ஃபார்மில் இருக்கிற நம்மளும் வந்து ஒரு நல்ல நிலையில் ஒரு ரியலைஸ்டான ஒரு பர்சனாக ஒரு இதில் வந்து க்ரோ ஆகிறதுக்கு நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ் காத்துட்ருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸ் நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நம்மளை நம்ம வந்து வளர்த்துக்கணும், நம்மளுடைய இதுக்கு வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். நிறைய செல்ஃப் க்ரோத் வளர்த்துக்கான விஷயத்தை வந்து நாலேஜ் இந்த சென்ஸ் நாட் இன் த மெட்டீரியல் வேர்ல்ட், நம்மளோட சோல் பர்பஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான நாலேஜ் வந்து நம்ம வந்து கெயின் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மெட்டீரியல் வேர்ல்டுக்கு தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு சாரீ வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு காஸ்மெட்டிக்ஸ் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வாங்குறதாலும் சரி, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குலாம் யாருமே யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா அது இந்த மெட்டீரியல் வந்து தன்னை ஒரு ஸ்டேட்டஸாக வச்சுக்கிறதுக்கும் இல்லை தனக்கு பிடிச்சதை நான் வந்து நிறைவேற்றிக்கிறதுக்கும் அப்படி தான் அதை வந்து பார்க்குறாங்களே தவிர இந்த மாதிரி பண்ணுறது தவறுன்னு சொல்லலை. இந்த மாதிரி பண்ணுறது கூடவே வந்து நம்மளுடைய க்ரோத்துக்கும் நம்மளுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸுன்றது நம்ம பண்ணியிருக்கோமா, நம்மளேருந்து நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேஸில் நம்ம மூவ் ஆகிருக்கோமா, ஒரு நம்ம சோல் க்ரோத் வந்து நமக்கு நடந்திருக்கான்றது நம்மளே இன்னராக நம்ம கேள்வி கேட்டுகிட்டே இருக்கணும். அப்போ நம்ம அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தயங்கவே கூடாது. அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதுலேருந்து தான் நீங்கள் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்ம இருக்கிறது பின்னாடியே இருக்கிறோம் அப்படின்னா பின்னோக்கின லெவல்லே தான் இருப்போம். நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபேஸில் எந்த ஒரு இதில் நம்ம மூவ் ஆக போகிறோம் அப்படி அதில் போகிறோம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னாவே நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்டாக தான் இருக்கும், எல்லாமே க்ரோத் ரிலேட்டடான மூவ்மெண்ட்டாக தான் இருக்குமேன்றது உண்மையாக நடந்திருக்கு. நிறைய பேருக்கு இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்களும் வந்து எந்த லெவலில் இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்காக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கீங்க அப்படின்றது நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இன்னும் நிறைய கதைகளோடு உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். சரிங்களா? எல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த இதில் சந்திப்போம். உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது உங்களுடைய ரேக்கி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி. நன்றி, வணக்கம்.